friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெஜ் சாண்ட்விச். ரொம்ப ஈஸியா நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தைங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் தோசைகள் வச்சு இந்த மாதிரி வெஜிடபிள் சாண்ட்விச்சை ரொம்ப ஈஸியா க்ரீமியா நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஒரு பேனில் ஒரு ஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பட்டர் நல்லா உருகட்டுங்க. உருகுனதும் மைதா ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா நம்ம கலந்து விட்டுருணுங்க. இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுருணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது அரை கப்புக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நமக்கு இந்த அடுப்பு ஆனில் இருக்கிறதுனால நமக்கு இந்த பட்டர் வந்து நல்லா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்துடும். இப்போ பால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா நமக்கு க்ரீமி ஃபார்மில் வரும். இன்னும் ஒரு 1/4 கப்புக்கு நான் பால் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க. கலந்து எடுத்தாச்சு. அடுத்தது இது கூட மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. இது டேஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அடுத்தது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது முதலே சேர்க்கணும், மறந்துட்டேன், இப்போ தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அடுத்தது இது கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பாலாடை இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு இன்னும் திக்காக வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் கலந்துக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமே இந்த மாதிரி திக்காக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ திக்காக வந்துருச்சு பார்த்திங்களா. பேனில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேறொரு பவுலுக்கு இது மாதிரி மாற்றிடலாங்க. சூடாறினா கூட இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆச்சுங்க. அடுத்தது இப்போ க்ரீன் சட்னி நம்ம ரெடி பண்ணணுங்க. இப்போ கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் ஜாரில். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்மளுடைய க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது நம்ம ஸ்டஃபிங்கில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. நான் திருவின கேரட்டு 1 கப் எடுத்துருக்கேன் இந்த பவுலில். முட்டைக்கோஸ் 1 கப்புக்கு. அடுத்தது சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒரு அரை கப்பு. பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தழை ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம். அடுத்தது மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமி சாஸும் இதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்து வந்துக்கணுங்க. இந்த ஸ்டஃபிங்கை தான் நான் நடுவில் வைக்க போகிறோம். அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெஜிடபிள் சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சாஸை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பார்த்திங்களா நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகணும். இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்து வந்தாச்சுங்க. அடுத்தது இப்போ ஒரு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இந்த சாண்ட்விச் ப்ரெட்டில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது நடுவில் நம்ம க்ரீன் சட்னியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணி விட்ருவோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை நல்லா அது நடுவில் எப்படி வச்சிடணுங்க. இந்த மாதிரி நல்லா 4 பக்கமும் வர வரைக்கும் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வச்சிடணும் இதை. அடுத்தது நம்ம இன்னொரு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது மேலே நம்ம கெச்சப்பு தான் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி கெச்சப் எடுத்து நம்ம நல்லா ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க ஃபுல்லுமே. இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதை அப்படியே திருப்பி இந்த வெஜிடபிள் இருக்கிற பக்கமாக நம்ம வச்சிடாச்சு. அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேல் பக்கம் நம்ம கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி அதையும் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணுங்க. அதையும் நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ தவாவில் 1 ஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு ப்ரெட்டோட ஃபுல்லுமே இந்த எல்லாம் அப்ளை ஆகும் நமக்கு. இப்போ ப்ரெட் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ லேசாக அப்படி ப்ரெஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு உள்ள ஸ்டஃபிங் நல்லா வெந்துருங்க. இப்படி திருப்பி போடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு கருக்காமல் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும். இப்படி வந்தால் தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா 2 பக்கமே நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. நம்மளுடைய சாண்ட்விச் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அடுத்த ப்ரெட்டையும் இதே மாதிரி எடுத்துடலாங்க. அடுத்த ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு, அதையும் எடுத்தாச்சுங்க. நம்மளுடைய
அருமையான வெஜிடபிள் சாண்ட்விச் ப்ரெட்டு க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அடுத்தது இப்போ ஒரு கட்டர் வச்சு இந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். இந்த பீஸா கட்டர் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ கட் பண்ணியாச்சுங்க. வாவ், சூப்பர்! நம்மளுடைய வெஜிடபிள் சாண்ட்விட்சு ரொம்ப ஸ்டஃபிங்கோட அட்டகாசமாக, ஒரு பக்கம் க்ரீன் சட்னி, இன்னொரு பக்கம் கெச்சப் வச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.